சக்தி அருள்வாக்கும் அனுபவங்களும் பாதுகாப்பு கவசங்கள். சக்தி பூ சரஸ்வதி கோவிந்தராஜ் 1981 ஆண்டு ஆடிப்பூரத்திற்கு பாலாபிடேகம் செய்ய முதல் என் மகனோடு மருவத்தூர் வந்தேன். 23 வருடங்கள் ஓடிவிட்டன. 1985 ஆண்டு நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலையில் வேலை செய்து வந்த என் கணவருக்கு வேலை போய்விட்டது. அந்த வருடம் சித்ரா பௌர்ணமியன்று குருபிரான் என்னை அழைத்து ஆசீர்வதித்தார்கள். குருபிரான் பார்வை அன்று கிடைத்தது. அன்று மாலையே வீடு வந்து சேர்ந்தேன். உடனே வேலைக்கு திரும்ப என் கணவருக்கு ஆணை கிடைத்துவிட்டது. இது அம்மாவின் கருணையால் நடந்தது. 1986 ஆண்டு என் பெரிய மகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. கையிலோ பணமில்லை. எப்படி கல்யாணத்தை நடத்தப் போகிறோம் என்ற பயம். அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்க எதிரில் போய் அமர்ந்தேன். மகளுக்கு திருமணம் எப்படி நடத்துவது? நாள் வைத்துவிட்டோமே என்று நினைக்கிறாய் மகளே. சென்னையில் நடக்க இருக்கிற உலக சமாதான ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொண்டு தொண்டு செய். உன் மகள் திருமணத்தை நான் நடத்துகிறேன் என்றாள். அவ்வாறே சென்னை சென்று மாநாடு முடியும் வரை 10 நாட்கள் தொண்டு செய்துவிட்டு வந்தேன். என் மகளின் திருமணம் நல்ல முறையில் நடந்தது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அம்மா எங்களுக்கு துணை இருந்து நடத்தியதை உணர முடிந்தது. அதன் பிறகுதான் சோதனைகள் தொடர்ந்தன. எங்கள் உறவினர்கள் பொறாமை காரணமாக பல வகையில் தொல்லை கொடுத்தார்கள். மன நிம்மதி தேடி மருவத்தூர் வந்த சமயம் அம்மாவின் உதவியாளர் அம்மா என்னை கூப்பிடுவதாக கூறி என்னை அழைத்து சென்றார். நான் அருட்கூடம் சென்று குருவின் திருவடியில் விழுந்து எழுந்தேன். என்னம்மா விஷயம் என்று கேட்டார்கள். என் உறவினர்கள் என்னை பாடாய் படுத்துகிறார்கள் என்று கூறி அழுதேன். உன் நல்ல மனம் அவர்களுக்கு புரியலே. எது நடந்தாலும் தைரியமாக இரு, நான் இருக்கிறேன் என்று அம்மா தைரியம் சொல்லி அனுப்பினார்கள். அடிக்கடி தைரியமாக இரு என்று சொல்லி அனுப்பியதன் காரணம் பிறகுதான் புரிந்தது. அதன் பிறகுதான் சோதனை மேல் சோதனைகள் வந்தன. எங்கள் உறவினர்கள் கொடுத்த தொல்லையால் எங்கள் வீட்டை அடமானம் வைத்துவிட்டு வேறு வீட்டிற்கு குடியேறினோம். 5 வருடம் ஆகியும் எங்கள் சொந்த வீட்டை மீட்க முடியவில்லை. 2 தடவை பணம் சேமித்தும் வீட்டை மீட்க முடியவில்லை. அந்த வீட்டில் அம்மா பாம்பாக நடுவீட்டிலும் தாழ்வாரத்திலும் அடிக்கடி உலவி இருக்கிறார்கள். எனவே குடியிருந்தவர்கள் பயந்து போய் இந்த வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் ஓம் சக்தியை கும்பிடுகிறவர்கள், அதனால் தான் அடிக்கடி பாம்பாக வந்து போகிறது என்று எண்ணி நாங்கள் பணம் பைசல் செய்யாமலே வீட்டை காலி பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பிறகு அங்கும் இங்குமாக பணம் திரட்டி முழு பணத்தையும் கட்டி அடமானத்திலிருந்து வீட்டை மீட்டோம். சொந்த வீட்டிற்கே குடி வந்தோம். வீட்டில் குடும்ப நல வேள்வி செய்ய அருள்வாக்கு கேட்டோம். சித்திரா பௌர்ணமி யாகத்தில் கலந்து கொள். 2 விளக்கு வாங்கி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பூஜை செய். அப்புறம் வந்து என்னை பார் என்றார்கள். அதன்படியே செய்து முடித்து அம்மாவை போய் பார்த்தோம். தொடர்ந்து 11 அமாவாசை 11 பௌர்ணமி கலச விளக்கு வைத்து பூஜை செய்து வா. அவ்வாறு செய்து முடித்த பிறகு அப்படியே எடுத்து கொண்டு போய் கலச விளக்குகளை கடலில் விட்டுவிட்டு வந்துவிடு என்றார்கள். அப்படியே செய்துவிட்டு வந்து அம்மாவை பார்த்தோம். மறுபடியும் 2 கலச விளக்குகளை வாங்கி சென்று பூஜை செய்து வரும்படி கூறினார்கள். என் 2வது மகளுக்கு 31 வயதாகியும் திருமணம் கைகூடவில்லை. என்ன ஊழ்வினையோ என்ன தோஷமோ தெரியவில்லை. அவள் திருமணம் பற்றி கேட்கும் போதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், நான் சொல்கிறபடி எல்லாம் செய்து வா என்று மட்டும் சொல்வார்கள். மீண்டும் மீண்டும் மகன் திருமணம், 2வது மகள் திருமணம் பற்றி கேட்பேன். முதலில் மகளுக்கு திருமணம் செய்துவிடலாம். மகளுக்கு பொன்னும் பொருளும் தருகிறேன், லட்சுமி கடாட்சத்தையே தருகிறேன். அதன் பிறகு பையனுக்கு வழி செய்கிறேன் என்று கூறினாள். அம்மா சொன்னபடியே வசதியான மாப்பிள்ளை வீட்டார் வந்து பெண் கேட்டார்கள். அவர்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து. நானோ சோற்றுக்கே திண்டாடும் குடும்பத்தைச் சேர்ந்தவள். உங்களுக்கும் எங்களுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாதே என்று அவர்களிடம் கூறினேன். உங்கள் நிலைமை எல்லாம் எங்களுக்கு தெரியும். பெண்ணை கொடுக்க சம்மதித்தால் போதும்,
எல்லா செலவும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார்கள். நீ கட்டிய துணியோடு வந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்று மாப்பிள்ளை என் மகளிடம் கூறினார். இதற்கெல்லாம் காரணம் நம் அம்மாதான் என்றெண்ணி அவளை நினைத்து அழுதுவிட்டேன். என் மகள் கலசத்திற்கு நூல் சுற்றி வழிபட்ட பலனை அறிந்தாள். அதனால் தான் இந்த மாங்கல்ய பாக்கியம் கிடைத்தது என்பதையும் உணர்ந்தாள். அம்மா இத்தனை நாள் காலம் கடத்தினாலும் நல்ல இடத்தில் என் மகள் திருமணத்தை நல்லபடி அமைத்து கொடுத்தாள். இப்படி என் வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை செய்தாள். என் தங்கை சென்னையில் இருக்கிறாள். அடிக்கடி வயிற்று வலி வந்து துடிப்பாள். மருத்துவரிடம் காட்டினார்கள். கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது, உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார். ஆபரேஷன் என்றதும் பயந்து விட்டாள். என் தம்பியும் நானும் அவளை அழைத்து கொண்டு அம்மாவிடம் வந்தோம். பாத பூஜை செய்தோம். ஆட்டுப்பால் காய்ச்சி ஆடை நீக்கி குடி, கேழ்வரகு களி, சோளக்களி சாப்பிடு, பச்சரிசி, பயத்தம்பருப்பு, கொடிவேர்க்கடலை இவற்றை அரைத்து கஞ்சி வைத்து சாப்பிடு என்றார்கள். என் தங்கை அம்மா சொன்னபடியே செய்து வந்தாள். கர்ப்பப்பையில் இருந்த கட்டி போன இடம் தெரியவில்லை. அவளது தீராத வயிற்றுவலி குணம் அடைந்தது. அம்மா சொல்வதை எழுத்து பிசகாமல் நாம் கடைபிடித்தால் அம்மா நமக்கு துணை இருப்பாள். நான் நின்றாலும் நடந்தாலும் மற்றவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் மற்றவர்கள் பார்வைக்கு நான் சும்மா இருப்பது போலத்தான் இருக்கும். ஆனால் எந்நேரமும் அம்மாவின் மந்திரம் தான் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். 1983 முதல் தொடர்ந்து இருமுடி செலுத்தி வருகிறேன். சக்திகளே, அம்மாவை தினமும் மந்திரம் படித்து வழிபடுவதும் மன்றத்தில் சென்று வழிபாட்டில் கலந்து கொள்வதும் தவறாமல் இருமுடி செலுத்துவதும் தொண்டு செய்வதும் நமக்கு பெரிய பாதுகாப்பு கவசங்கள். இந்த கலியுகத்தில் ஆதிபராசக்தி அடிகளாராக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாள். அவள் திருவடி பற்றி கொண்டு வாழ்வோம். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.